Hi church, we welcome you this morning once again to the house of the Lord. Last week I shared with you from Psalms 91. உங்களை யாவரையும் இயேசு நாமத்தில் வரவேற்கிறோம். போன வாரத்தில் உங்களுக்கு நான் சங்கீத 91 பேசினேன். I speak from Psalms 91, which speaks about God's security or protection to those who trust Him. சங்கீதம் 91 ஆண்டவரை விசுவாசிக்கிறவங்களுக்கு, நம்புறவங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற பாதுகாப்பை குறித்து உங்கள் மத்தியில் நான் பேசினேன். Okay, let's pray before we go into the word. Father, we thank you for your word. We pray that you will bless your word, take your word and break it and feed to your people, Father. Pray that you will speak through my voice and use my mind and think through my mind, Holy Spirit, and speak through my voice. Use my vocal cord to speak to your people. And Lord, even in the midst of thousands of words, pray that you will speak to each and every one specifically and individually. And Lord, let us have a revelation of your word and the revelation of God Almighty. எங்க பரமபிதாவே, இந்த காலவேளையில் இயேசு நாமத்தில் வருகிறோம். ஆண்டவரே, உன் வார்த்தையை எடுத்து அதை புட்டு எங்களுக்கு மன்னாவாக போஷிக்கும்படி ஜெபிக்கிறோம். 1000 வார்த்தை பேசினாலும் ஆண்டவரே, நீ ஒவ்வொரு வார்த்தையும் தனிப்பட்ட முறையில் தனிப்பட்ட நபர்களுக்கு நீ பேசும்படி ஜெபிக்கிறோம். இந்த காலவேளையில் பரிசுத்த ஆவியானவரே, என் சிந்தை மூலியமாக சிந்தித்து என் குரலை பயன்படுத்தும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உன் ஜனங்களை ஆசீர்வதியும். எங்களுக்கு ஆண்டவரை குறித்து, தேவனோட வார்த்தை குறித்து ஒரு புது வெளிப்படுத்தல் கொடுக்கும்படி ஜெபிக்கிறோம். உன் அன்பின் கரத்தில் ஒப்பு கொடுத்து இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென். Once again I welcome every one of you. மீண்டும் உங்களை இயேசு நாமத்தில் வரவேற்கிறோம். Psalms 91 verse 1 and 2. He who dwells in the secret place of the Most High shall abide under the shadow of the Almighty. I will say of the Lord, He is my refuge, my fortress, my God, in Him I will trust. உன்னதத்தின் மறைவின் உன்னதத்தவரின் மன்னிக்க வேண்டும் உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவர் சர்வ வல்லவரோடு நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், நீர் என் கோட்டை, நீர் என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். You see, Psalms 91 is such a powerful Psalms which has blessed millions of saints of God. சங்கீதம் 91 ஒரு அருமையான சங்கீதம், ஒரு வல்லமையான சங்கீதம். ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான விசுவாசிகளை அது ஆசீர்வதித்திருக்கிறது. It talks about dwelling in the presence of God. உன்னதமானவரின் மறைவிலே தங்கி இருக்கிறத குறித்து பேசுகிறது. Last week we saw about these psalms. போன வாரத்தில் இந்த சங்கீதத்தை பேசினோம். Let me just go through summary of what we speak last week. I speak on the bedrock of faith. Psalms 91 verse 2, bedrock of faith. விசுவாசத்தின் அஸ்திபாரம். சங்கீதம் 91 1-2 அது வசனத்திலிருந்து பேசினேன். Then I speak to you on verse 3, the enemies of faith. விசுவாசத்தின் எதிரிகள் குறித்து பேசினேன். மூன்றாவதாக the result of faith. Psalms 91 verse 4 to 10 and verse 13. விசுவாசத்தின்
பலன் இல்லாட்டி முடிவு கனி குறித்து பேசினோம். The companion of faith, Psalms 91 verse 11 to 12. விசுவாசத்தின் தோழர்கள், விசுவாசத்தின் நண்பர்கள். Then we talked about the relationship of faith, Psalms 91 14 to 16. விசுவாசத்தின் உறவுகள் இல்லாவிட்டால் ஐக்கியம். So we talked about the faith. Psalms 91 is actually about our trust in God, our faith in God. சங்கீதம் 91 நம்ம ஆண்டவரை விசுவாசிக்கிற, அவர் மேல இருக்கிற விசுவாசத்தை குறித்து சொல்லப்படுகிறது. So Christians feel so blessed and protected by just reading and meditating these wonderful psalms. Like literally the presence and the hand of God Almighty is upon us. That great feeling and assurance of God's presence is wonderful. அநேக கிறிஸ்தவர்கள் இந்த சங்கீதத்தை 91 வாசிக்கிற வேளையில, தியானிக்கிற வேளையில அது அவர்கள் அவ்வளோ ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது. அது ஒன்று இல்லை, அதை படிக்கிற வேளையில அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டிருக்கிறாங்க. அந்த தேவனோட பாதுகாப்பை உணர்கிறார்கள். தேவனோட பிரச்சனை அவ்வளோ நெருக்கமா இருக்கிறதையும், அவரோட கரம் நம்ம பக்கத்துல இருக்கிறதையும் நம்ம உணர முடியுது அந்த வசனத்தை வாசிக்கிற வேளையில். அந்த உணர்வே ஒரு பெரிய ஆசீர்வாதம். But I want to tell you this, but do you know Psalms 91 cannot be Psalms 91 apart from Psalms 15. Why do I say that? உங்களுக்கு தெரியுமா, சங்கீதம் 91 சங்கீதம் 91 இருக்காது. சங்கீதம் 15 இல்லாமல் சங்கீதம் 91 சங்கீதம் 91 இருக்காது. ஏன் நான் அப்படி சொல்லுகிறேன்? Why do I tell that? Let me tell you why. ஏன் Psalms 91 and Psalms 15 must go hand in hand. சங்கீதம் 91 சங்கீதம் 15 அது கைகோர்த்தி போக வேண்டும். ஒன்று இல்லாமல் ஒன்று இல்லை. சங்கீதம் 91 இல்லாமல் சங்கீதம் 15 இல்லை. சங்கீதம் 15 இல்லாமல் சங்கீதம் 91 இல்லை. Apart from Psalms 15 there is no Psalms 91. Apart from Psalms 91 there is no Psalms 15. In Psalms 91 it speaks about he who dwells in the secret place of the Most High, which every believer desires. But Psalms 15 speaks about the qualification of those who may dwell in the secret place of the Most High. சங்கீதம் 91 உன்னதத்தின் தேவனின் மறைவிலே தங்கியிருக்கிறவனை குறித்து பேசுகிறது. நம்ம தேவனுடைய சன்னிதானத்தில், அவரோட மறைவில், அவரோட பாதுகாப்புல, அடைக்கலத்தில் இருக்கிறத குறித்து சங்கீதம் 91 பேசுகிறது. ஆனால் சங்கீதம் 15 என்னத்தை பேசுகிறது என்றால், நாம் அந்த மறைவிலே தங்கியிருக்கிற தேவன் மத்தியில் வரணும்னா அதுக்கு வேண்டிய நிபந்தனைகள், அதுக்கு வேண்டிய தகுதி, அதுக்கு வேண்டிய தகுதியை குறித்து பேசுகிறது. அதுக்கு வேண்டிய கொள்கையை குறித்து பேசுகிறது. It speaks about the character of those who dwell in the presence of God. சங்கீதம் 15 என்னத்தை பேசுகிறது? தேவனோட மறைவிலே தங்கி இருக்கிறவனோட அவனோட கொள்கை, the attitude to be in His presence, the condition, the nature, the eligibility, the credential to dwell in the presence of God. தேவனோட மறைவிலே தங்கி இருக்க வேண்டும்னா அதுக்கு வேண்டிய தகுதி இருக்க வேண்டும், அதுக்கு வேண்டிய கொள்கை, அதுக்கு வேண்டிய நடத்தை, அதுக்கு வேண்டிய குவாலிஃபிகேஷன் இருந்தாதான் நம்ம அவரோட மறைவிலே தங்கி இருக்க முடியும். அதுதான் சங்கீதம் 15 பேசுகிறது. That's what the Psalms 91 speaks about. In fact, in truth, it speaks
of those approved by God to dwell in His awesome presence. சங்கீதம் 15 உண்மையாகவே மெய்யாகவே என்ன பேசுகிறது என்றால், தேவனால அங்கீகரித்தவர்கள், அவரோட மறைவிலே தங்கி இருக்கிறதுக்கு அங்கீகரித்து கொடுக்கப்பட்டவர்கள் தான் அவரிடத்துல தங்கி இருக்க முடியும். அதான் சங்கீதம் 15 பேசுகிறது. அவரோட அங்கீகாரம் இல்லாமல் தேவனோட பிரசன்னத்தில் நம்ம தங்கி இருக்க முடியாது. We cannot dwell in the presence of God unless God approves. But who will God approve? யாருக்கு அந்த அங்கீகாரம் ஆண்டவர் கொடுப்பார்? அதுதான் இன்றைக்கு சங்கீதம் 15 குறித்து பேச போகிறோம். I was actually asking God and praying to the Lord for a word from the Lord to share for Sunday morning. Then suddenly Mom called me and said, look at Psalms 15. It speaks about the character and the qualification of those dwelling in the presence of God. When I read it, I knew in my spirit this is the message the Lord wants me to share. So all credit and thanks go to my wife for the sensitivity to the Holy Spirit. நான் ஆண்டவர்கிட்ட ஜெபித்து கொண்டே இருந்தேன். ஆண்டவரே என்ன பேச வேண்டும், ஒரு வார்த்தை கொடுங்க இந்த ஞாயிற்றுக்கிழமை பேசுகிறது என்று. திடீர்னு மாம் வந்து சொன்னாங்க, கூப்பிட்டு சங்கீதம் 15 பாருங்க, அது என்ன பேசுகிறது, அது தேவனுடைய மறைவிலே தங்கியிருக்கிறவனோட கொலுகிய அந்த தகுதியை பேசுகிறது. அப்ப அதை நான் வாசிக்கிற வேளையிலே நான் ஆவியில நான் உணர்ந்த இந்த வசனத்தை தான் இந்த ஆண்டவர் இந்த செய்தியை தான் பேச சொல்கிறார். ஆகல எல்லா கிரெடிட் வந்து என் மனைவிக்கு தான். இந்த ஏனென்றால் இந்த அவ்வளோ ஆவியானவருக்கு சென்சிட்டிவா இருந்ததுனால. Let us read Psalms 15 verse 1 to verse 5. Lord, who may dwell in your tabernacle, who may dwell in your holy hill? He who walks uprightly and works righteousness and speak the truth in his heart. He who does not backbite, he who does not backbite with his tongue, nor does evil to his neighbor, nor does he take up a reproach against his friend, in whose eyes a vile person is despised, but he honors those who fear the Lord. He who swears to his own hurt and does not change. He who does not put out his money at usury, or does he take a bribe against the innocent. He who does this thing shall never be moved. சங்கீதம் 15 1 5 வரைக்கும் நாம் தமிழ்ல வாசிப்போம். சங்கீதம் 15. தாவீதின் சங்கீதம். கர்த்தாவே, யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான்? யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான்? உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே. அவன் தன் நாவினால் புறங்கூறாமலும் தன் தோழனுக்கு தீங்கு செய்யாமலும் தன் அயலான் மேல் சொல்லப்படும் நிந்தையான பேச்சை எடுக்காமலும் இருக்கிறான். ஆகாதவன் அவன் பார்வைக்கு தீழ்ப்பானவன். கர்த்தருக்கு பயந்தவர்களையோ கனம் பண்ணுகிறான். ஆணையிட்டதில் தனக்கு நஷ்டம் வந்தாலும் தவறாதிருக்கிறான். தன் பணத்தை வட்டிக்கு கொடாமலும் குற்றமில்லாதவனுக்கு விரோதமாய் பரிதானம் வாங்காமலும் இருக்கிறான். இப்படி செய்கிறவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படுவதில்லை. Thank you for reading in Tamil. But I want to read Psalms 15 verse 1 and 5 in the Message Bible or the Message version. Verse 1. God, who gets invited to dinner at your place? How do we get on your guest list? Verse 2. Walk straight, act right, tell the truth,
Don't hurt your friends. Don't blame your neighbor. Despise the despicable. Keep your word even when it costs you. Make an honest living. Never take a bribe. You'll never get blacklisted if you live like this. Today I'm going to just share part 1, and next week we will continue with part 2. Firstly, in Psalms 15 verse 1, David, the king or the psalmist, asked a very compelling question, Who may experience or who may enter into uninterrupted fellowship with the Lord? முதல் சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறான், ஆண்டவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறான், ஒரு கட்டாய கேள்வி கேட்கிறான். ஒரு கட்டாய கேள்வி, யார் கர்த்தரோடு தடையற்ற உறவு கொள்ள முடியும்? தடையில்லாமல் உறவு யார் கொள்ள முடியும்? A very compelling question, a very critical question. In fact, a very crucial question, a vital question, pivotal question, an urgent, in fact, a pressing question, important question. David the king and the psalmist starts his Psalm 15 by asking the Lord a question. சங்கீதக்காரன் தாவீது இந்த சங்கீத 15 கேள்வியோடு கர்த்தரை ஒரு கேள்வியோடு ஆரம்பிக்கிறான். Lord, who may dwell in your tabernacle? Who may dwell in your holy hill? கர்த்தரே, யார் உன் கூடாரத்திலே தங்க முடியும்? யார் உன்னோட பரிசுத்த பர்வதத்திலே தங்க முடியும்? This must be a very important question for David, because this is the opening verse. இது ஒரு முக்கியமான ஒரு கேள்வியா இருக்கலாம் தாவீதுக்கு. ஏன்னா அந்த கேள்வியை கேட்டுதான் சங்கீதத்தை ஆரம்பிக்கிறார். Lord, who may dwell in your tabernacle? Who may live in your holy hill? Who may abide in your tabernacle, or who may dwell in your holy hill? யார் உன் கூடாரத்திலே தங்குவார்? யார் உன் பரிசுத்த பர்வதத்திலே நிற்பார்? David uses 2 words here to describe the dwelling place of God. தாவீது 2 வார்த்தை அவர் பயன்படுத்துகிறார் தேவனுடைய பிரசன்னத்தை தங்கி இருக்கிற இடத்தை குறித்து. Firstly, he uses the word tabernacle. Who may dwell in your, or who may abide in your tabernacle? Probably referring to the Holy of the Holies, where only the high priest can enter once a year, and which was open up to all who believe in him by the finished work of Jesus Christ on the cross of Calvary. முதலாவதாக தாவீது 2 வார்த்தை பாவிக்கிறான் என்று நான் சொன்னேன். தேவனுடைய பிரசன்னத்துக்கு, தங்கி இருக்கிற இடத்துக்கு. முதலாவது அவன் பாவிக்கிற வார்த்தை கூடாரம். அவன் கூடாரம் என்று சொல்லுகிற வேளையில் அவன் எண்ணத்துல மகா பரிசுத்த ஸ்தலம் குறித்து அவன் எண்ணி இருக்கலாம். எங்க பிரதான ஆசாரியர் வருஷத்துல ஒரு முறை அந்த இடத்துல நுழைவார். ஆனால் அது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு சிலுவையிலே செய்து முடித்த காரியத்தினால எல்லாருக்கும் அந்த இடம் திறக்கப்பட்டிருக்கு. Next, David uses your holy hill, which referring to Mount Zion. இரண்டாவது தாவீது பரிசுத்த பர்வதம் என்று
அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார். இந்த பரிசுத்த பர்வதம் என்னத்தை குறிக்குது என்றால் சியோன் மலையை குறிக்கிறது. Psalms 132 verse 13 and 14. For the Lord has chosen Zion. He has desired it for his dwelling place. This is my resting place forever. Here I will dwell, for I have desired it. சங்கீதம் 132 13 14 சொல்லப்படுகிறது, கர்த்தர் சியோனை தேர்ந்தெடுத்தார், அங்கே தங்கியிருக்கிறதுக்கு அவர் விரும்பி இருக்கிறார். இது என்னடா இளைப்பாறுதலின் இடம், இங்கே நான் தங்கி இருப்பேன், இது என்னோட விருப்பம் என்று நம்ம வாசிக்கிறோம். So again, these two opening questions are actually two ways of asking essentially the same question. இந்த ரெண்டு கேள்வி தாவீது கேட்கிற கேள்வி, அது ரெண்டுமே ஒரே காரியத்தை கேட்கிற கேள்விதான். ஒரே கேள்வியை ரெண்டு முறை ரெண்டு வகையில கேட்கிறார். It's the same question, but he is asking in two different ways. The tabernacle and the holy hill speaks about the very presence of God. தேவனோட கூடாரமோ அவரோட பரிசுத்த பர்வதமோ தேவனோட பிரசன்னத்தை குறிக்கிறது. This is not then a question how someone may make himself right with God, about who may enter into his relationship with him, but rather it is a question how someone who already had a relationship with God may experience a deeper and a fuller and a consistent fellowship with God. It is about the kind of person of which God approves. இந்த வசனத்தை நம்ம வாசிக்கிற வேளையில இந்த கேள்வி யாரு ஆண்டவரோடு சரிப்படுத்துவார்கள் அல்ல, எப்படி யாரு ஆண்டவரோடு உறவு கொள்ள முடியும், எப்படி ஆண்டவரோடு உறவு கொள்ள முடியும் அல்ல. ஆனால் இந்த கேள்வி என்னத்தை குறிக்குது என்றால், ஏற்கனவே ஆண்டவரோடு உறவு கொண்டவர்கள் இன்னும் எப்படி ஆழமாக தடையில்லாமல் நிலையாக உறவு கொள்ள முடியும். அந்த உறவை ஆண்டவர் அங்கீகரிக்கிற உறவாக இருக்க வேண்டும். It is all about a person approved by God who can dwell in the presence of the Most High. ஆண்டவர் அங்கீகரித்த மனிதர்கள் தான் தேவனோட மறைவிலே தங்கி இருக்க முடியும். Now we'll go to the next point. After he asked the question, David gives an answer. தாவீது அந்த கேள்வி கேட்ட பிறகு அவர் அதுக்கு சரி பதில் கொடுக்கிறார். A precise answer. David describes the man, or David describes the kind of person who may experience unhindered fellowship with God. ஒரு துல்லியமான ஒரு பதில் இல்லாட்டி ஒரு சரியான பதில் கொடுக்கிறார். ஒரு நடைமுறையான பதில் கொடுக்கிறார். ஒரு ஞானமான பதிலை கொடுக்கிறார். ஒரு திட்டவட்டமான பதிலை கொடுக்கிறார். ஒரு வெளிப்படையான ஒரு பதிலை கொடுக்கிறார் தாவீது. யார் கர்த்தரோடு தடையற்ற உறவு கொள்ள முடியும்? யார் கர்த்தரோடு தடையில்லாமல் உறவு கொள்ள முடியும்? He gives an answer. David begins with a general description of the character of such a person
And then he goes on to give specific example of such character to be displayed. தாவீது முதலாவதாக பொதுவான உதாரணம் கொடுக்கிறார். அப்புறம் அதிலிருந்து திட்டவட்டமான ஒருவன் எப்படி இருக்க வேண்டும், கர்த்தருடைய மறைகளை தங்கி இருக்கன்னா அவனுக்கு என்ன தகுதி வேணும், அதை திட்டவட்டமாக சொல்லுகிறார். பொதுவாக சொல்லுகிறார், அடுத்தது அது திட்டவட்டமாக புட்டு வைக்கிறார். Firstly, he gives a general description of the character of the person who will dwell in the presence of God. Then he specifically describes of the person, the character of the person who will dwell in the presence of God. முதலாவது பொதுவாக கர்த்தருடைய மறைவிலே தங்கியிருக்கிறவனுக்கு எப்படிப்பட்ட கொள்கை இருக்கணும், எப்படிப்பட்ட தகுதி இருக்கணும் என்று பொதுவாக சொல்லுகிறார். அப்புறம் பார்க்க போனா திட்டவட்டமாக புட்டு வைக்கிறார். இந்தந்த கேரக்டர் இருக்கணும், இந்தந்த கொள்கை இருக்கணும், இந்தந்த தகுதி இருக்கணும். In Psalms 15 verse 2a, he who walks uprightly and works righteousness, he says. He who walks uprightly and works righteousness. ஒருவன் உண்மையாக நடக்க வேண்டும், நீதிய கிரியை செய்ய வேண்டும், அப்படிப்பட்டவன். Here David is talking about the kind of person who has a consistent life that is pleasing to God. தாவீது எப்படிப்பட்ட மனுஷர்களை குறித்து பேசுகிறார் என்றால், அவங்களோட வாழ்க்கை தொடர்ந்து நீதியாகவும் பரிசுத்தமாகவும் தேவனுக்கு பிரியமாக வாழும்படியாக. He is using a common biblical metaphor of walking and speaking and living the life of God. அவர் எப்படி நடக்கிறது, எப்படி பேசுகிறது, எப்படி வாழுகிறது என்று குறித்து பேசுகிறார். It's not talking about just a person with the lip service, just not a person who just talk about righteousness, but a person who fulfill the condition of to live a righteous life. A person who literally live a righteous life. தாவீது இந்த இடத்துல என்ன பேசுகிறார் என்றால், அவர் சும்மா வாயில நீதியை பேசுகிற மொழி அல்ல, ஆனால் அதை வாழுகிறவர்களை குறித்து பேசுகிறார். A person is the same Monday through Saturday as he is on Sunday morning. திங்கக்கிழமையிலிருந்து சனிக்கிழமை வரைக்கும் இருக்கிறவர்கள் எப்படி ஞாயிற்றுக்கிழமை இருக்கிறார்களோ அதே போல திங்கக்கிழமையிலிருந்து சனிக்கிழமை வரைக்கும் இருக்கிற நபர்களை பற்றி பேசுகிறார். He is giving an accurate description of those who qualify to be in the presence of God. Firstly, he says godliness will show in a person's love for truth. முதலாவதாக ஒருவனின் தெய்வ பக்தி அவன் சத்தியத்தை நேசிப்பவன் என்று காண்பிக்கும். ஒருவனே தெய்வ பக்தி அவன் சத்தியத்தை நேசிப்பவன் என்று காண்பிக்கும். Godliness or a godly character, a godly person will show that he is a person who loves the truth. Psalm 15 verse 2b, and speaks the truth in his heart. When David refers to a person who speaks the truth in his heart, he means to indicate a person who embraces the truth in his heart and thinks about it and speaks about it and live it.
சங்கீதம் 15:2 நம்ம வாசிக்கிறோம், சத்தியத்தை இருதயத்திலிருந்து பேசுகிறவன். சத்தியத்தை இருதயத்தில் பேசுகிறவன் என்றால் தாவீது என்ன அர்த்தத்தில் சொல்கிறார்? அவன் அந்த சத்தியத்தை இருதயத்தில் அவன் பெற்றுக்கொண்டு அதை உள்ளத்துல வைத்து அவன் சிந்தித்து அது பேச்சில உண்டு, அவன் செயல்ல உண்டு, எல்லாமே அவன் சத்தியத்துல நிலைத்திருக்கிறவன். Of course, only God can really know whether or not we sincerely embrace the truth in our heart. இருந்த போது ஆண்டவர் ஒருவருக்கு தான் தெரியும் நம்ம உண்மையா பேசுகிறோமா இல்லையா என்று. ஆனாலும் நாம் உண்மையா இருந்த மித்தவங்களுக்கு கூட தெரியும். Still, others can see if we are speaking the word or anything in truth or not. Others can see. David say, he who speak the word from his heart, he who speak the truth from his heart. சத்தியத்தை அவன் இருதயத்திலிருந்து பேசுகிறவன். Truth is utmost important to God. சத்தியம் தேவனுக்கு மகா பெரிய முக்கியமான காரியம். God is truth and his word is truth. Therefore he harbors all lies. ஆண்டவர் சத்தியம், அவருடைய வார்த்தை சத்தியம், எல்லா பொய்யும் ஆண்டவர் இருக்கிறார். We cannot tell people what we think they want to hear. Instead, our lead must always be truth. மற்றவங்க என்ன விருப்பப்படுகிறாங்களோ நம்ம பேசுகிறது இல்லை, நம்ம இருக்க முடியாது. ஆனால் நம்ம வார்த்தை, நம்ம உதடு எப்போதும் உண்மையை பேச வேண்டும். For this reason, we many times associate truth with harshness. We think to speak the truth means to hurt other people. No. சில நேரத்தில் சத்தியத்தை கடுமையோடு சேர்க்கிறோம். சத்தியத்தை உண்மையை பேசினா, உண்மை சத்தியத்தை பேசினால் மித்தவங்களோட மனசு புண்படும் என்று நினைக்கிறோம். இல்ல, புண்படாமையும் பேச முடியும். We can speak the truth without hurting others. But God tells us to speak the truth in love. Ephesians chapter 4 verse 25 and 29. எபிசியர் 4வது அதிகாரம் 25-29 வாசிக்கிற வேளையில சத்தியத்தை அன்போடு பேசுங்கன்னு சொல்லுகிறார். Honesty and gentleness can go hand in hand. உண்மையும் தாழ்மையும் ஒண்ணா போக முடியும். Speaking the truth is not only important because it is the character of God, but also because it is the only way that we can find we are found trustworthy with one another. சத்தியத்தை பேசுகிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா சத்தியமே தேவனோட கொள்கை. ஆனாலும் சத்தியத்தை பேசினாதான், உண்மையை பேசினாதான் மித்தவங்க நம்ம மேல அவங்களுக்கு நம்பிக்கை வரும். There can be no trust among others if we are not speaking the truth. நம்ம உண்மையை பேச விட்டால் மித்தவங்க நம்மளை நம்ப மாட்டாங்க. Truth and lie cannot go together. சத்தியமும் பொய்யும் ஒண்ணா சேராது. நீதிமொழி 6:16-17 in Proverbs chapter 6 verse 16 and 17 the Bible tells us, this six things the Lord hates, yes, 7 are an abomination to him: a proud look, a lying tongue, hand that sheds innocent blood. Those who speak the truth shall not lie. God hates lies and liars. ஆண்டவர் 6 காரியத்தை வெறுக்கிறார். அதுல ஒரு காரியம் வேத ஆண்டவர் சொல்லுகிறார், பொய்யை வெறுக்கிறார். பொய்யும் சத்தியம் ஒண்ணா சேர முடியாது. ஆண்டவர் பொய்யை வெறுக்கிறார், பொய் சொல்லுகிறவர் வெறுக்கிறார். Secondly, godliness will show in a person's speech. இரண்டாவது, ஒருவனின் தெய்வ பக்தி அவன் பேசும் பேச்சில காண்பிக்கும்.
அல்லது அவன் உரையாடுகிறதில் காட்டும். Psalms 15 verse 3, he who does not backbite with his tongue, அவன் நாவுனால அவன் மித்தவங்களை கோல் சொல்லாம இருக்கிறவன். This refers to a person who does not harm others through gossip, slander, backbiting, false witness, criticism, which is a terrible evil indeed. இது என்னத்தை குறிக்குது என்றால், மித்தவங்களை கோல் சொல்லுகிறது, மித்தவங்களை குறித்து தீமையா பேசுகிறது, மித்தவங்களை குறித்து பொய் சொல்லுகிறது, மித்தவங்க பின்னால பேசுகிறது, முன்னுக்கு பேசாம அதுவும் உண்மையாக சொல்லுகிறது இல்ல, உண்மையான சாட்சி சொல்லுகிறது இல்ல, மித்தவங்களை பரியாசப்படுத்துகிறது, மற்றவங்களை கேள்விப்படுத்துகிறது, இதெல்லாம் தேவனோட பார்வையில பாவமான காரியம். A person who is approved by God has no slander or gossip in his mouth. ஆண்டவரால் அங்கீகரித்தவன் அவன் நாவில் அவன் வாயில கோல் இருக்காது, பொய் இருக்காது, மித்தவங்களை குறித்து பொய் சொல்ல மாட்டாங்க. The positive side is addressed as one who speaks the truth. The negative side is we must never slander another person. எப்போதுமே நாம் சத்தியத்தை பேச வேண்டும், அடுத்தது மித்தவங்களை குறித்து கோல் பேசக்கூடாது. I believe that this is one of the greatest sin that exists in the church today, most frequently committed, most notably allowed and excused, and the most destructive among us. இந்த கோல் சொல்லுகிறது தான் சபையில ஒரு பெரிய பாவம். அநேக நேரத்துல அதை செய்யறாங்க. அது செஞ்சா கூட அநேகர் அதை அனுபவிக்கிறாங்க. அதை செஞ்சிட்டு சாக்கு போக்கு சொல்றாங்க. ஆனாலும் அது பயங்கர அழிவுக்கு கொண்டு வரும். James chapter 3 verse 5 to 8 tells us the tongue, even so the tongue is a little member and boasts great thing. See how great a forest a little fire kindles, and the tongue is a fire, a world of iniquity. The tongue is so set among the members that it defiles the whole body and sets on fire the course of nature, and it is set on fire by hell. For every kind of beast and birds and reptile and creatures of the sea is tamed and has been tamed by mankind, but no man can tame the tongue. It is unruly, evil, full of deadly poison. யாக்கோபு 3வது அதிகாரம் 5-8 இருந்து நம்ம வாசிக்கிறோம். அங்க சொல்லப்படுகிறது, எப்படி இந்த நாவு, நம்ம மனுஷனோட நாவு அது ஒரு அக்னி, ஒரு காட்ட ஒரு சின்ன நெருப்பு எப்படி எரிக்குதோ அதே போல நம்மளோட நாவு அப்படியாக ஒரு காட்டே எரிச்சிடும், அழிச்சிடும். அநேக காரியத்தை அடக்கி இருக்கிறாங்க, அநேக மிருகத்தை அடக்கி இருக்கிறாங்க. ஆனா இந்த நாவு என்ற மிருகத்தை அடக்கிறதுக்கு தான் ரொம்ப கஷ்டம். A great Christian writer, James Montgomery, was almost certainly right when he says, I think most damage has been done to the church and its work by gossip, criticism and slander by any other sin, single sin. So I say, don't do it. Bite your tongue before you criticize another Christian. ஒரு கிறிஸ்தவ எழுத்தாளர் ஜேம்ஸ் மொன்டகரி என்றவர் சொல்லுகிறார், சபையில ஒரு அழித்த, சபைகளை அழித்த, குடும்பங்களை அழித்த, கிறிஸ்தவர்கள் அழித்த ஒரு மகா பெரிய பாவம் என்ன தெரியுங்களா? கோலு, பொய், மித்தங்களை பற்றி தீமை சொல்லுகிறது தான் அநேகர் அழித்திருக்கிறது, சபையை அழித்திருக்கிறது. Of course, what David has in his mind here is that we will never slander anyone, whether it's a Christian or a non-Christian. தாவீது எந்த சிந்தையோடு சொல்லுகிறார் என்றால், அவங்க கிறிஸ்தவர்களோ அவங்க கிறிஸ்தவங்க அல்லையோ, அவங்கள
கோல் சொல்லக்கூடாது. Number 3, godliness will show in a person's conduct towards others. மூன்றாவதாக ஒருவனின் தெய்வ பக்தி அவன் மற்றவர்களை நடத்தும் வகையில் காண்பிக்கும். Psalms 15 verse 3. Nor does evil to his neighbor, nor does he take up a reproach against his friend. சங்கீதம் 15:3. When David says that a righteous man does not do evil to his neighbor, he means that he will avoid injuring that person through words, through deeds, through his action. தாவீது பக்கத்து வீட்டுக்காரவங்க ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு நேபர், உங்க நேபரை, அயலான், உங்க அயலான, உங்க நேபரை, அவங்களுக்கு தீமை செய்ய மாட்டீங்களா என்ன அர்த்தத்தில் சொல்லுகிறார் என்றால், உங்களோட வார்த்தையில, உங்களுடைய சிந்தையில, உங்களுடைய செயல்ல, நடைமுறையில அவருக்கு தீமை செய்ய மாட்டீங்க. What does it mean not to take a reproach against his friend? The idea of taking is this: when you hear somebody brings a bad news about someone, your friend or a Christian, a negative news, a bad news, a evil news, it means we must not accept it. We must not inquire about it. We must reject it. Without solid, strong evidence, you and I should never ever believe what people say about someone when they bring a negative, bad, evil report. இங்க என்ன அர்த்தத்தில் தாவீது சொல்கிறார் என்றால், யாராச்சும் குறித்து ஒரு தீமையான காரியம், தீமையான செய்தி கொண்டுகிட்டு வருகிற வேளையில நம்ம அதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது, நம்ம அதை அங்கீகரிக்க கூடாதுதான். உண்மையான, மெய்யான, உறுதியான சாட்சி இல்லாம அதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது. ஓ அப்படிங்களா, ஓ அதெல்லாம் சொல்லக்கூடாது. Is that so? No, the moment you say that, it is already wrong. அதை சொல்லுகிற வேளையிலே அது ஒரு பாவம். That's why Solomon says in Proverbs 10:20, hate stirs up strife, but love covers all sin. To be approved by God, David says a person does not do his neighbor any wrong. சங்கீதம் 10:20 சொல்லப்படுகிறது, வெறுப்பு பகையை கிளறும், ஆனா அன்பு பாவங்களை மூடும். தேவனால் அங்கீகரிக்கப்பட்டவர் மித்தவங்களை குறித்து தீமையான செய்தி ஏற்றுக்கொள்ள மாட்டான். But who is our neighbor? யார் நம்ம அயலான்? We want always our neighbor to be our friend, those who are good to us, those who are kind to us, those people we know. யார் அயலான்? யார் நம்மளோட neighbor? நம்மளோட நண்பர்கள் நம்ம ஏற்றுக்கொள்வோம். நம்மளுக்கு நல்லது செய்றவங்க, நம்மளுக்கு பிடித்தவங்க, நமக்கு தெரிஞ்சவங்க. ஆனால் இயேசு அந்த சமாரியன், நல்ல சமாரியன் கதையில சொல்லுகிறார், யார் உங்க அயலான்? Who is your neighbor? In the Samaritan parable, the parable of the Good Samaritan, Jesus throws away the idea that we have by saying, who is our neighbor? Anybody can be our neighbor. Even bad people, awful people, terrible people.
can be a neighbor that we must do. So, three things we saw. Firstly, David asked a compelling question. முதலாவதாக தாவீது ஒரு கட்டாய கேள்வி கேட்டார். Who may dwell in his presence? யார் தேவனுடைய பிரசன்னத்தில் தங்கி இருக்க முடியும்? David answers a precise answer. ஒரு குறிப்பான ஒரு பதிலை கொடுக்கிறார் தாவீது. தேவனுடைய பிரசன்னத்தில் தங்கி இருக்கிறவன் யார்? He says three things here. Godliness, a person who is godly character, a person who is blameless, நீதியா நடக்கிறவன், நீதியாக பரிசுத்தமா வாழுகிறவன். அந்த பரிசுத்தமா வாழுகிறவன் அவனுடைய தெய்வ பக்தி அவன் எப்படி அதை நமக்கு தெரியும் என்றால் அவன் சத்தியத்தை நேசிக்கிறவனா இருக்க வேண்டும். Those who are living a godly life, a righteous life, it will show if they love the truth. Godliness will show in a person who loves the truth. A godly person must first of all love truth. ஒரு பக்தி உள்ளவன், ஒரு தெய்வ பக்தி உள்ளவன் அவன் சத்தியத்தை நேசிக்கிறவனா இருக்கணும். இரண்டாவது, தெய்வ பக்தி உள்ளவன் அவன் பேச்சு சரியா இருக்கணும். Godliness, a godly person is a person who speak right. In his speech we will know whether he is godly or not. He does not backbite. It is tongues. He doesn't gossip. அவன் மற்ற பின்னால பேச மாட்டான், கோல் சொல்ல மாட்டான், நாவை அடக்கி இருப்பான். மூன்றாவதாக அவர் சொல்லுகிறார், godliness will show in a person's conduct towards others. ஒருவன் தெய்வ பக்தி இருந்தால் அவன் மற்றவர்கள் எப்படி நடத்துகிறார் அது காமிக்கும். மற்றவங்களை நம்ம கனப்படுத்த வேண்டும், மற்றவங்களை மதிக்க வேண்டும். We must honor and respect other people. I'm going to stop here this morning and continue the rest of the message next week with part 2. Let us stand and pray. எழுந்து நம்ம ஜெபம் பண்ணுவோம். Heavenly Father, we thank you, Father, for Psalms 91 which talks about he who dwell in the presence of God. ஆண்டவரே, சங்கீதம் 91க்காக நன்றி. உன்னுடைய மறைவிலே தங்கி இருக்கிறவனை குறித்து பேசுகிறேன். We want to thank you for Psalms 91. சங்கீதம் 91க்காக நன்றி. But Lord, more than that, we want to thank you for Psalms 15 which speaks about the qualification to dwell in the presence of God. The approval of God to dwell in the presence of God. ஆண்டவரே, சங்கீதம் 15 உன்னோட மறைவிலே தங்கி இருக்கிறதுக்கு அந்த தகுதி குறித்து எங்களோட பேசுகிறேன். ஆண்டவரே, நாங்க தகுதி உள்ளவர்களாக, உமக்கு பயந்தவர்களாக, எங்களோட வார்த்தையில, எங்களோட வாழ்க்கையில சத்தியம் காணும்படியாக. Lord, we pray there will be truth in our life. We will live the truth. God is truth. His word is truth. And we must live the truth in our heart and from our heart and speak the truth, Lord. ஆண்டவரே, நாங்க சத்தியம் உள்ளவர்களாக, சத்தியத்தை நேசிக்கிறவர்களாக, தேவன் சத்தியம் உள்ளவர், தேவன் சத்தியம் பேசுகிறவர், அவர் வார்த்தை சத்தியம். ஆக நாங்களும் சத்தியத்தை விரும்பி சத்தியத்தை பேச வேண்டும். சத்தியத்தை ஆண்டவரே எங்க வாழ்க்கையில காணப்பட வேண்டும். ஆண்டவரே, எங்க வார்த்தையில சத்தியம் இருக்க வேண்டும், எங்க வார்த்தையில உண்மை இருக்க வேண்டும். Lord, let there be truth in our word. Let us live righteous before you. Let us fear you, Lord. Give us the fear of God in our life. ஆண்டவரே, தெய்வ பயத்தை எங்க உள்ளத்துல வையும். Help us to fear. Never believe a negative report about a brother or a sister immediately. ஒரு சகோதரனை குறித்து, சகோதரி குறித்து தீமையான செய்தி உடனே நம்பாதீங்க.
ஆதாரம் இல்லாம நம்பாதீங்க. The God will give us the grace. ஆண்டவரே அந்த கிருபை எங்களுக்கு கொடும். We want to give you all glory and honor and praise. This morning, bless your people. Lord, bless your people that we will be qualified people to dwell in your presence. ஆண்டவரே இந்த காலவெளியில நாங்க தகுதி உள்ளவர்களாக இருக்கும்படியாக உன் பிரசன்னத்துல வாழ ஜீவிக்க தகுதி உள்ளவர்களாக இருக்க எங்களை வழிநடத்தி ஆசீர்வதியும். Thank you, Father. We give you glory and honor. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. Amen and amen. This morning, let's receive the benediction prayer. I, the servant of the Most High God, pray, declare, decree, and release the word of the Lord God as a blessing upon you, the people of God, in Jesus' name. நான் உயர்ந்த தேவனாகிய கர்த்தரின் தாசனாகிய நான் தேவ ஜனமாகிய உங்கள் மேல் தேவனுடைய வார்த்தையை, ஜெபத்தை, ஆசீர்வாதத்தை அறிக்கை செய்கிறேன் இயேசுவின் நாமத்தில். And you, people of God, receive the word and the prayer of blessing by faith in Jesus' name. நீங்கள் தேவ ஜனங்கள் தேவனுடைய வார்த்தையும் ஆசீர்வாதத்தையும் இயேசு நாமத்தில் பெற்றுக்கொள்ளுங்கள். The Lord bless you and keep you. The Lord make His face shine upon you and be gracious to you. The Lord lift up His countenance upon you and give you peace. So I, the servant of the Most High God, put the name of the Lord on you, the people of God, and the Lord bless you. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காப்பார். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசம் பண்ணி உன்மேல் கிருபையாய் காப்பார். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிடுவார். இவ்விதமாய் நான் கர்த்தருடைய நாமத்தை உன்மேல் வைக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். The grace of the Lord Jesus Christ and the love of God and the communion of the Holy Spirit be with you all. Amen. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் உங்களோடு இருப்பதாக. Amen.